ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி. இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், புலாவ், சப்பாத்தி, ரொட்டி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செமி கிரேவியாக பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இதுலேயே இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட சிக்கன் மசால் பொடி, கறி மசால் பொடி, மட்டன் மசால் பொடி எது இருந்தாலும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி ஒரு 6-7 ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரியை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, கருவேப்பிலை ஒரு கொத்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது குக்கரில் தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிரும். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் ஸ்பைசஸ் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க. கீ ரைஸ், புலாவ், ஒயிட் ரைஸு, நான், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாங்க, கம்மியாக ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பட்ரு உங்ககிட்ட இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ லெட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செமி கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரைஸ்க்காக இருந்தாலும் புலாவுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல்